Hi friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பிசிஓஎஸ் இருக்குது. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபுட் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு பிசிஓஎஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பிசிஓஎஸ் பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாலேயா இருக்கட்டும், யூடியூப்லேயா இருக்கட்டும். ஸோ அதனால தான் நமக்கு ஒமேகா 3 பற்றியும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நான் அதை எப்படி எடுத்துக்கிறது, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது தனியாக ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அது ரிலேட்டடாக தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் நிறைய விஷயம் இருக்குது போடுறதுக்கு, பட் ஆனால் அவங்க கேட்குறதுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஓகே, இதில் வந்து பிசிஓஎஸ்க்கு எந்த விதத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபுட்டு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நமக்கு அது எடுத்துக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்டாக அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அங்கே ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகணும்னா, நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் ப்ராப்பராக நடக்கணும். ஓவுலேஷன் அங்கே ப்ராப்பராக நடக்கணும். ஓவுலேஷன் நல்லா ஹெல்த்தியான எக்கு நல்லா குவாலிட்டியாகவும் நல்ல சைஸ்லையும் கரெக்டான டைம்லையும் நமக்கு ரப்சர் ஆகி அங்கே எக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு ஓவுலேஷன். அங்கே ரிலீஸ் ஆகி எக்கும் ஸ்பமும் மீட் ஆச்சு அப்படின்னாக்கா அங்கே நமக்கு கரு உருவாகிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஓவரி ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேங்களா, அந்த ஓவரி வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் நமக்கு அங்கே வந்து ஹார்மோன் ரெகுலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ இம்பேலன்ஸாக இருந்தால் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அந்த இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ப்ராப்பர் டைமில் ஓவுலேஷன் நடக்க ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் எக்கு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல சைஸ்லேயும் வந்து வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நிறைய பேர் ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க, சிஸ்டர் எக்கு க்ரோத் வந்து நார்மல் சைஸில் இல்லை அப்படின்றாங்க, எக்கு க்ரோத் இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு எக்கு 2 எக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இம்மெச்சூர் எக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட் நான் படிக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்க ஃபுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே போதும், ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதாவது டியூரிங் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நேச்சுரலாக டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க, எக்கு க்ரோத்துக்கு ரப்சர் ஆகும் ஓவுலேஷன் டைமில் கொடுப்பாங்க, ஹஸ்ஸி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அதோடு சேர்த்து நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஓவுலேஷன் ப்ராப்பராக நமக்கு நடக்குது அப்படின்னாலே அங்கே ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக சக்ஸஸும் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிசிஓஎஸ் அப்படின்னாலே நான் முன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி பிசிஓஎஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன். அதை பற்றின புரிதல் இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நார்மலாக நமக்கு பிசிஓஎஸ் வர்றதுக்கு காரணமே வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு மேல் ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கிறதுனால தான். ஓகே, அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா, அது ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஹேர் க்ரோத் ஆகிறது, ஃபேஸில், அதாவது கன்னத்தில் எங்கே ஹேர் க்ரோத் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் ஆகிறது, ஹேர் லாஸ் ஆகிறது, ஸ்கின்ல பேச்சஸ் வருது, நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேல் ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து சுரக்கிறதுனால தான். ஸோ அதனால தான் பிசிஓஎஸ் வருது. பிசிஓஎஸ் வர்றது இந்த விஷயத்தை வந்து நமக்கு சப்ரஸ் பண்ணி கொடுக்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆண்ட்ரோஜன் லெவலை கம்மி பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிசிஓஎஸ் இருக்கவங்க மறக்காமல் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க. பிபி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று இன்ஃப்ளமேஷன், அதாவது நமக்கு ஆல்ரெடி சிஸ்டனை கன்சீவாக என்ன மிஸ்கரேஜ் ஆகிருக்கு, பிளாக் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ப்ளீடிங்கே சரியாக மாட்டேங்குது அப்படின்னா அங்கே சம்திங் இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஏதாவது ஆகிருக்கும். அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுது. அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அழுக்கு, தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மைண்டு வந்து டிப்ரெஸ்டாக இருக்கிறது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, மூடு ஸ்விங் மாதிரி, அதாவது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறது, இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோனை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு
எடுத்துக்கிட்டு வரும்போது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் குறைக்கணும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுங்கள், டாக்டர்ஸ்ட்ட போனாலே சொல்கிற ஒரே விஷயம் அதுவாக தான் இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று எக்கு குவாலிட்டியை நம்ம சொன்ன மாதிரி எக்கு குவாலிட்டி ஓவலேஷன் நடக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, மற்ற சிஸ்ட் ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரெக்னன்சி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். டில் டெலிவரி வரைக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நாட் ஒன்லி வந்து ஒரு நார்மலாக ப்ரெக்னன்சி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு விட்டமின் சியாக இருக்கட்டும், விட்டமின் டியாக இருக்கட்டும், மற்றபடி வந்து மற்ற இதிலலாம் வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் விட 3 மடங்கு நமக்கு ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்குற விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ இது என்னென்ன ஃபுட்டில் இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக எதெல்லாம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரம் உங்களால் கன்சீவ் ஆகவும் முடியும். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் சரி, என்ன இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாலும் சரி, இது நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன ஃபுட்டு அப்படின்றத வந்து நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இத்தனை தடவை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க, ரெகுலராக எடுத்துக்கோங்க, சான்சஸ் அதிகமாக இருக்குது. என் சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓவலேஷன் தான் நான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிற விஷயம். ஏன்னா நான் அதை தான் பண்ணேன் எண்டோமெட்ரியோசிஸ்க்கு. ஸோ ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வீடியோஸ் எல்லாமே தனியாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், அது எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். டியூரிங் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் இது எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம டே பை டே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது, அதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் மாதிரி தான் இது ஹெல்ப் பண்ணும். நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ப்ரெக்னன்சிக்கு சான்சஸ் இருக்குது. ஓக்ரா வாட்டராக இருக்கட்டும், க்ளோ வாட்டராக இருக்கட்டும், வாழைப்பூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ரெக்னன்சிக்கு. ஸோ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். என் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சிஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். என் சேனல் இருக்க வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லியும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கீழே கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.